இன்றைக்கி செம்ம லஞ்ச் மெனு. ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது பார்த்துடலாம். சேமியா ஸ்வீட் செம்ம ஸ்டார்டர், இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ரைத்தா, இது பார்த்தோம் நீங்கள் கண்டுபிடிக்கலையா இன்னும். பிரிஞ்சால், வாங்க எங்கள் ராயபுரம், எங்கள் பழைய வீடு இருந்த ஒரு ஏரியா ஸ்பெஷல். என் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. நிசாம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க, முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் பீசஸ்லாம் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும். பேக்கிங் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பேக்கிங் நல்லா வெளியே ஒரு நல்ல திக் ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு பேப்பர் உள்ள பிரியாணிங்க, செம்மையாக இருக்குங்க. நல்ல குவான்டிட்டிங்க. இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் தான் இது. அரௌண்டு ஒரு 470 ஆகுது. 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி இருக்குங்க. ஒரு 5 பீஸ் 6 பீஸ் இருக்குங்க மட்டன் பீஸு. 480 475 ரேட்டு. 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டோம் இதை. பீஸும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரைஸும் நல்லா நீட்டாக நல்லா வெந்து உதிரியாக இருக்குங்க. இந்த பீஸ் கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்தது, பட் அதுலேயும் நல்ல மட்டன் சாஃப்டாக பீஸஸ் இருந்தது. ஃப்ளேவர் அருமையாக இருந்ததுங்க சாப்பிடும் போது. அரிசி பாருங்கள், பிரிஞ்சால் பச்சை ரைத்தாவோட சாப்பிட்டா செம்மையாக இருந்ததுங்க. செம்ம லஞ்சுங்க இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி லஞ்ச். டேஸ்ட்டு அல்டிமேட்டு. இன்னொன்று வாய் சாப்பிட்றேன் பாருங்கள். இன்னொன்று மட்டன் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முட்டையும் எடுத்துக்கலாங்க. முட்டையோட பிரியாணி வித் பீஸு செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் பீஸு, முட்டை, கொஞ்சம் பிரிஞ்சால் பச்சடி எடுத்துக்கலாமா? ஓகே, கொஞ்சம் பிரிஞ்சால் பச்சடி, கொஞ்சம் ரைத்தா. செம்ம டேஸ்ட்டுங்க. ஐயோ, வேறு மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி செம்ம லஞ்சுங்க இன்றைக்கி. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றேன். பாருங்கள், இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்ல ஃப்ளஷி பீஸ். இது டெண்டர் மட்டன் பீசஸுங்க. நல்லா வெந்திருந்துங்க. சும்மா லைட்டாக கையில் வச்சாலும் எலும்புலேருந்து செதெல்லாம் அப்படியே கொட்டுதுங்க. இந்த பீஸோட எடுத்து பிரியாணி சாப்பிட்டா ஐயோ செம்ம லஞ்சாக இருந்ததுங்க. நிசாம் பிரியாணி ராயபுரம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஸ், சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வாபீஸ் கிச்சன் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. நிறைய ஃபுட் வீடியோஸ் அண்ட் ஈட்டிங் வீடியோஸ் வரப்போகுது.